करचरणकृतं वाक् कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितम् अविहितं वा सर्वमेतत्क्षमस्व। जय जय करुणाब्दे श्री महादेव शंभो। சிவ அபராத க்ஷமாபண ஸ்லோகம் இது. ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்வதற்கு முன் சொல்ல வேண்டிய பிரார்த்தனை இது. மகாதேவா, என் கைகள், கால்கள், பேச்சு, செயல்கள், காதுகள், கண்கள், மனத்தால் எண்ணும் எண்ணங்கள், விதிக்கப்பட்ட விதிக்கப்படாத கடமைகளை செய்தல் ஆகியவற்றில் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள வேண்டுகிறேன். கருணை கடலே, மங்களத்தை அருள்பவரே, மகாதேவா, உமக்கு வெற்றி உண்டாகட்டும். அடுத்து தர்மசேனராக சமணத்தை தழுவியிருந்த நாவுக்கரசர் சைவ சமயத்தை ஏற்றமைக்காக கோபம் கொண்டு தண்டனை வழங்கும் நோக்கத்துடன் அவரை அழைத்து வர கட்டளையிடுகிறான் பல்லவ மன்னன். சிவபிரானுக்கு ஆட்பட்ட காரணத்தால் வேறு எவருக்கும் ஆட்பட வேண்டிய அவசியமில்லை என்று தெளிவாய் நாவுக்கரசர் உரைக்கும் பதிகம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நம சிவாயா. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நம சிவாயா. நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நம சிவாயா. ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் நம சிவாயா. ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் நம சிவாயா. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நம சிவாயா. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாயா. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாயா. சங்கரனர் சங்கவெண் குழையோர் காதில் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாயா. கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் நம சிவாயா. கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் நம சிவாயா. கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நம சிவாயா. நமனையஞ்சோம் நம சிவாயா. நமனையஞ்சோம் நம சிவாயா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய.